தப்பு செஞ்சா தண்ணி குடி பரம்பரையா எங்கள் கொள்கையடா. ஆனந்தானே வாழ மட்ட மத்ததெல்லாம் வேட்டி சட்ட ஆனங்காக்க வீரம் வேணுமடா. ரகவம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டைய போறதில்ல, புலி நான் தோத்ததில்லையடா. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். இன்னைக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் vs ஜிடி மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேல் பிரஜன் எங்கன்னு தேடாதீங்க. நாங்களும் ஃபோன் அடிச்சு பார்த்தோம், ஆள் எடுக்கல, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஜிக்லக்கா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு வருவாங்கன்னா நம்ம இங்கே இதுல லைவ்ல விசாரிச்சு நம்ம கேட்போம் என்னான்ட்டு. எஸ்ஆர்ஹெச் vs ஜிடி வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு விக்டரி, ஏறி மிதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச், அந்த அளவுக்கு ஒரு விக்டரி. ஸோ வந்து ஜிடி வந்து க்ரூசிங் டு த பிளே ஆஃப்ஸ், ஆல்ரெடி 14 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வின் தான், அவங்க வந்து பிளே ஆஃப் ஸ்பாட் வந்து சீல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சும்மா பறந்து போறாங்க. ரன் ரேட்டும் இந்த மேட்ச்ல வந்து பயங்கரமா ஏத்திட்டாங்க. ஸோ வந்து அது அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். கண்டிப்பா சொன்ன மாதிரி நான் இப்படியோ ஒரு ஆசையில இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்ண 3 டீம் பிளே ஆஃப் சொன்ன டீம் வரணும்னா அதுல எய்தர் ஆஃப் ஜிடி ஆர் ஆர்சிபி மிஸ் ஆகணும்னு. ஸோ அந்த ஆசையில நான் ஜிடி இன்னைக்கு தோக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா ஸ்டில் வெரி புவர் ப்ரோ ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். வந்து நம்ம த்ரூ அவுட்டாவே இதை நிறைய தடவை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம். இந்த சீசன் வந்து அவங்க சீசனாவே எந்த டிபார்ட்மெண்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு. எடுத்தோடனே முகமது ஷமி மாதிரி ஒரு பவுலர் 3 ஓவர் 48 ரன் போறாருன்னா ரொம்ப அங்கேயே வந்து பேக் ஃபுட்ல போயிட்டாங்க. 224லாம் சேஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலும் கஷ்டம் தான். எஸ், பஞ்சாப் கூட சேஸ் பண்ணாங்க போன வருஷம், பஞ்சாப் கொல்கட்டா கூட சேஸ் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. பட் எல்லா மேட்சும் அப்படி அமையாது. ஸோ பிளஸ் ஜிடியோட பவுலிங் வந்து கன் பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அங்கேயே மேட்ச் ஓவர் ப்ரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அது வந்துட்டு நம்ம எவ்வளவு வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் வந்து போரா போட்டாங்கன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு வந்து சுமன் கில்லும் சாய் சுதர்சனும் சும்மா செம்மையான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸா ஆடினாங்க. அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க ஆடின ஒரு ஷாட்ஸும். சாய் சுதர்ஷன்லாம் 6 அடிக்காம வெறும் 4 அடிச்சு 23 பால்ல 48 அடிச்சுட்டு போனாரு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த டச்ல அப்படி பின்னாடி ஆடுற ஷாட்டு எல்லாமே அப்படியே பார்க்கவே சரியான ஷாட்ஸ். கில் ஆடின ஷாட்ஸுமே எல்லாமே சூப்பரா ஆடினாரு. நல்ல ஹார்ட் ஹிட்டிங்கா போகாம கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லயும் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எங்களால ஸ்கோர் பண்ண முடியும், இப்படியும் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க வந்து வைபவ் சூரியவன்சி மாதிரி அடிக்கணும், இல்ல பிரியாங்க் சாரியா மாதிரி அடிக்கணும், இல்ல டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா மாதிரி அடிக்கணும். அது அவங்களோட கேம் பிளேனா. எங்களோட கேம் பிளே வந்து நாங்க நல்லா ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுவோம், ஆல்ரவுண்ட் கிரவுண்டு சூப்பரா ஆடுவோம். அது மாதிரி ஆடி நாங்க வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவோம்னு வந்து ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி காமிச்சாங்க. செம்ம நாக்கு, செம்ம ஓப்பனிங் 2 பேர்ட்ட இருந்தோம். இல்ல 100% நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு ஃபேன் வந்து பாக்குறப்போ சுக்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 6 ஓவர்ல 80 ரன் அடிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சிரிக்க தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு நார்மலா வந்து பாக்குறப்போ இது அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டிமிடேட்டிங் பேரன் கேட்டா நோன் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்ல, எல்லா மேட்சஸ்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. என்ன எல்லா மேட்சஸ்மே வந்து மேபி இந்த 6 ஓவர் 80 அடிக்காம ஒரு 6 ஓவர் 60, 6 ஓவர் 55, 6 ஓவர் 50 அடிப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த 6 ஓவர் 80ங்கிறது வாஸ் எக்ஸலன்ட் டு வாட்ச். நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த அக்ரெசிவா லாஃப்டட் ஷாட்ஸ் மட்டும் தான் கிரிக்கெட் கிடையாது, இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்க முடியும்னு காட்டியிருக்காங்க. உண்மையாவே வந்து ஷட்டிங் ஆல் கிரிக்கெட்ஸ் மாதிரி இன்னைக்கெல்லாம் நான் வாயை மூட்டு உட்காந்துட்டு பேசாம. ஏன்னா ஸ்டண்ட் ப்ரோ உண்மையாவே. ஏழுதான் இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆளு. சாய் சுதர்சன் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி எல்லாம் பேசியிருந்தான் நம்ம ப்ரிவியூல. சாய் சுதர்சன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பெருசா ஆட மாட்டாருன்னு அப்பவே நான் டிஃபெண்ட் பண்ணேன். பட் ஸ்டில் சாய் சுதர்சன் வந்து இந்த ஓவரால் சீசனே வேலுக்காக டெடிகேட் பண்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. சரியான கன்சிஸ்டன்சி. சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்சன் நான் ஒரு மீம் போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பயங்கரமா ஆடுறாரு. திருப்பி ஆரஞ்சு கேப் வாங்கி தலையில மாட்டிக்கிட்டாரு. ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் ரெண்டுமே இப்ப ஜிடிட்ட இருக்கு, குட் சைன்ஸ். சரி, நம்ம அப்படியே மூவிங் ஃபர்தர் பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர், ஜாஸ் த பாஸ், அவருமே இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸ். என்னதான் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேட் பண்ணி அந்த ஸ்லோ பால்ஸ் எல்லாம் பயங்கரமா பிக்அப் பண்ணி அடிச்சாரு. ஒரு 37 பால் 64, அதுவும் ஒரு செம்ம இன்னிங்ஸ். 3 4 4 6. அதான் அவங்க மிடில் ஆர்டர், பட்லர் தான் அவங்க மிடில் ஆர்டராவே ஆயிருச்சு. நீங்க மிடில் ஆர்டர் இல்லங்கும் போது 12 ஓவருக்கு மாதிரி தான் பட்லர் வராருங்கும் போது மிடில் ஆர்டரே பட்லர். அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன், இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் ஷாருக் கான், வாஷிங்டன், திவாட்டியான், அது இப்போ பார்த்தா அது மிடில் ஆர்டர் மாதிரி தெரியுது. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ இந்த ஸ்கோர் வந்து 224 நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். வித் பவுலிங் அட்டாக் குவாலிட்டி தேவ். ஸ்டில் ஒரு ஆசை தான் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கால வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாப் மேட்ச்ல எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி. பட் எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் மார்க் வருதுன்னா, நம்ம டீப்பா கேம் அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா பார்த்தோம் அப்படின்னா மேபி அந்த வாஷிங்டன் வந்து அந்த டைம்ல வந்து ஆடின நாக் வந்து எஸ் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாமே ஃபைன் தான், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. பட் ஸ்டில் எவ்வளவு வந்து சான்சஸ் ஆஃப் விக்டரி வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணுங்கிறது தான் இருக்கு.
ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதை அப்படியே விடாம இன்னுமே கம்ப்ளீட்டா ஆப்போனன்ட் வந்து 240 நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு எழுதி கொடுத்துருக்கலாம். சோ அங்க வந்து மேபி வாஷிங்டன் சுந்தர் அந்த 16 balls 21 நம்ம அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாமா. அங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணிக்கலாம். அவர் வாஷிங்டன் பதிலா வேற யாராச்சும் கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எஸ், வாஷிங்டன் நல்ல பிளேயர் தான், டேக்கிங் நத்திங் அவே. மேபி அது கூட இன்னும் பண்ணிருக்கலாம், ஈவன் ஃபார் அ பெட்டர் திங் அப்கமிங் கேம்ஸ்ல. பட் யா, டேக்கிங் நோ கிரெடிட்ஸ் அவே. சுப்மன் கில்லாம் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும் ப்ரோ. ஏன்னா கேம் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஓவராலாவே வந்து சுப்மன் கில்லுக்குன்னு வந்து ஒரு தனி ஒரு ஹேட்டர்ஸ் கும்பல் இருக்கு எப்பவுமே. ஏன்னா ஹேட்டர்ஸ் சொல்ல முடியாது, பட் பிடிக்காதவங்க அவர் அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஓவர் ரேட்னு சொல்லி நிறைய டேக்லைன்ஸ் இருக்கு. பட் ஆனா சுப்மன் கில் இந்த சீசன் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், கேப்டன்சிலையும் சரி பேட்டிங்லயும் சரி உண்மையாவே வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு காட்டியிருக்காரு. ஒரு தனி ரகம் ப்ரோ. நாங்க பெரிய நேம்ஸ் கிடையாது, பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, இது என் டீம், நான் தான் இங்க ஆளுன்னு காட்டியிருக்காரு ப்ரோ சுப்மன் கில். ஹேட்ஸ் ஆஃப். போன மேட்சுக்கு இந்த மேட்சுக்கு அதான் டிஃபரன்ஸ். போன மேட்ச்ல சுமன் கில் கேப்டன்சி வராம இம்பாக்ட் பிளேயரா இது வெளில போயிட்டு அங்க உட்காந்துட்டாரு. அது எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் வந்து ஃபீல்ட்ல இருக்கணும். அவர் ஃபீல்ட்ல இருந்தாதான் அந்த டீம் வந்து கரெக்டா வழி நடத்த முடியும்னு காமிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச். எக்ஸலன்ட் கேப்டன்சி, அதெல்லாம் நோ கிரெடிட். கேப்டன்சி மேல எனக்கு இன்னொரு பவுலிங் ரொட்டேஷன் மேல இன்னொரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அது நம்ம பவுலிங் பேசுறப்ப பேசுவோம். பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரே ஒரு 6 தான் அடிச்சாரு, பவுண்டரிஸே வரல அவர்கிட்ட இருந்து. அப்படிங்கும் பொழுது அது செம்ம ஸ்லோ பண்ணிருச்சு. அந்த அவங்க போயிட்டு இருந்த ஃப்ளோ வந்து சரியான ஸ்லோ பண்ணிருச்சு. ஜாஸ் பட்லர் மாதிரி ஒருத்தர் ஒரு டைம் எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கவங்க அடிச்சு அந்த டைம் வந்து அவர் எடுக்க கொடுத்தா அவர் அதுக்கப்புறம் பூம் ஆயிக்குவாரு. அது அவருக்கு தெரியும் அவர் கேம் எப்படி பிளேஸ் பண்ணணும். அந்த இடத்துல வாஷிங்டன் ரொம்ப இது பண்றாரு. அந்த இடத்துல என்னை பொறுத்தவரை ஷாருக் கான் வந்திருக்கணும். ஷாருக் கான் வந்தா பயங்கரமா அடிச்சிருப்பாரான்னா எனக்கு தெரியாது. பட் 16 ball 21ங்கிற இடத்துல ஒரு 16 ball 30 இல்ல 16 ball 28 அந்த மாதிரி ஒரு இன்னொரு 10 ரன் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா அடிச்சிருவாரு. அதான் ப்ரோ சொல்ற மாதிரி அந்த 5-10 ரன் சின்னதா தெரியலாம், பட் கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல மேபி இன்னும் எஸ்ஆர்எச் நல்லா பேட்டிங் ஆடி இருந்தா மேபி அது குரூஷியலா கூட இருந்திருக்கும். அது இப்போ ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா நம்ம பேசியிருப்போம். ரிசல்ட்ஸ்னால அதை பத்தி யாரும் பேச போறது இல்லை. பட் ஆனா நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் என்னென்ன அந்த சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன பாசேஜஸ்லாம் வந்து எவ்வளவு குரூஷியலா இருக்கும். ஏன்னா பிளே ஆஃப்ஸ்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளோ பண்ணும். ஸோ அங்க வந்து ஒரு சின்ன ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி தே வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் கேம். எஸ்ஆர்எச் பவுலிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் போராதான் போட்டாங்க. உனட்கட் மட்டும் இன்னைக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அதுவும் நாட் கன்வின்சிங். என்ன ஓகே, ஒரு வகையில வந்து ஓகே தான். இன்னும் 2 பாலோ 3 பாலோ திவாட்டியாவோ இல்ல ஷாருக் கானோ ஆடி இருந்தா அங்க ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா 10 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் மேபி. பட் ஸ்டில் ஓவராலா பார்த்தா நாட் கன்வின்சிங். பிக் ஆஃப் த பவுலரா உனட்கட் இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி ஜீஷான் அன்சாரி இன்னைக்கு நல்லா போட்டாரு, ஆனா கடைசியில அடிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்சம் டீசென்டா அவரும் போட்டாரு. இப்போ மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு எஃபெக்டிவா போட்டாருன்ட்டு. மற்றபடி வந்து யாரும் பெருசா இன்னைக்கு அவ்வளவா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஷமியெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஹர்ஷல் பட்டேலையும் அடிச்சிட்டாங்க, அவருமே இன்னைக்கு விக்கெட் எடுக்கல. இன்னைக்கு அதான் ப்ரோ பயங்கரமான லெட் டவுனே வந்து த்ரூ அவுட் தி சீசன் முகமது ஷமி தான். ஏன்னா வந்து ஒரு பேஸ் பேக் போனா வந்து ஒரு புவனேஸ்வர் குமார்ல இருந்து ஒரு அப்கிரேடா தான் ஷமியை பார்த்தாங்க அவங்க. பட் ஆனா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆல. அந்த அதர் ஹேண்ட் புவனேஸ்வர் குமார் வந்து இந்த வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு. ஸோ கண்டிப்பா அது எஸ்ஆர்எச் ஃபேன்ஸுக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். அதுவும் 3 overs 48 எடுத்தோடனே பவர் பிளேல போட்டு பொழக்கிறாங்க ஷமியை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹார்ஷாவும் இருக்க முடியல, ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. ஸோ அது வந்து டெஃபினட்டா டிசப்பாயிண்டிங் இஸ் த ரைட் வேர்ட். அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேலுமே இன்னைக்கு ஹி வென்ட் ஃபார் ரன்ஸ் 3 overs போட்டு அடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. உனத்கட் வந்து 4 overs 35 for 3 இட்ஸ் வெரி குட் ஸ்பெல். கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல எல்லா பவுலர்ஸும் ரன்ஸ் போறப்போ 3 wickets கொஞ்சம் எக்கானமியுமே கம்மியா போட்டது டெஃபினட்டா ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஓவரால் பாக்குறப்போ அதான் ப்ரோ, கமிங் மெண்டிஸ் 2 overs ஒரு 18-19 கொடுத்தாரு. பேட் கமின்ஸும் ஒரு எக்கானமி அரௌண்ட் 10 நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து தே வென்ட் ஃபார் ரன்ஸ். ஓவரால் பாக்குறப்போ 224 வெரி பிக் ஸ்கோர் ப்ரோ. டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்எச். ஓவரால் த்ரூ அவுட்டாவே அந்த பவுலிங் வந்து பெருசா கிளிக்கே ஆகல 1 or 2 மேட்சஸ் தவிர. சொல்ற மாதிரி சமயம் இன்னைக்கு சாய் சுதர்ஷன் வந்து ஒரு 5-4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஒரே ஓவர்ல. அப்பெல்லாம் சாய் சுதர்ஷன் அப்ப பாராட்டுறதா இல்ல சமி மேல வருத்தப்படுறதாங்கிற ஒரு டைலமால இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு சமியை பாக்குறதுக்கு. சாய் சுதர்ஷன் நல்லா பேட்டிங் ஆனாரு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல. சமி மாதிரி ஒரு பவுலர் வந்து இந்தியாவுக்கு அவ்வளவு பண்ணிருக்க பவுலர் வந்து இப்படி அடி வாங்குறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸோ மூவிங் ஃபர்தர் வந்து நம்ம எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் வந்துருவோம். மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தாங்க ஜாலியா. ஒரு மிட் சீசன்லேயே ஒரு ட்ரிப்பு போற வாய்ப்பெல்லாம் எஸ்ஆர்எச்சுக்கு தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி வந்தாங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் எந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் எனக்கு தெரியல. அபிஷேக் சர்மா எஸ் அவர் கிரெடிட் கொடுத்தாகணும், 41 ball 74. மற்றபடி யாருமே இன்னைக்கு கிளிக் ஆகல. பெரிய டிசப்பாயிண்டிங் தான் அவங்களுக்கு. இந்த ஹோல் சீசனே ரொம்ப டிசப்பாயிண்டிங் சீசன். டிராவிஸ் ஹெட் எப்பவுமே அதான் ப்ரோ பண்ணுவாரு, அடிக்க பாப்பாரு. அது சம்டைம்ஸ் மாட்டும், சம்டைம்ஸ் மிஸ் ஆகாது. இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு அவருக்கு கிளிக் ஆகல. போன சீசன் ஒரு மெயின் பில்லரா இருந்தாரு டிராவிஸ் ஹெட். ஸோ அங்கதான் அந்த ஓப்பனிங் பேர் வந்து கிளிக் ஆகாது வந்து. எஸ், டிராவிஸ் ஹெட் அடிச்சா அபிஷேக் சர்மா மிஸ் ஆயிராரு, அபிஷேக் சர்மா அடிச்சா டிராவிஸ் ஹெட் மிஸ் ஆயிராரு. ஆனா த்ரூ அவுட்டாவே இந்த சீசன் அபிஷேக் சர்மா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு டிராவிஸ் ஹெட்டை விட.
லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் பெருசா டிட் கம் டு த பார்ட்டி. ஸோ அதான் வந்து அவங்களோட மெயின் டிராபேக்கா இருக்கு. அந்த ஷாட் வந்து அவர் எப்பவுமே ஆடுற ஷாட் தான், அந்த மாதிரி ஷாட்ஸ் தான் அவர் போவாரு. எஸ், தட் வாஸ் எக்ஸலன்ட் கேட்ச் ஃப்ரம் ரஷீத் கான். ஸோ ஓகே, அது ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இஷான் கிஷான் வந்து கம்ப்ளீட்டா மொமெண்டமே காலி பண்ணிட்டாரு ப்ரோ. அங்க வந்து 224 நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா, நீங்க 17 பால் நீங்க ஆடி இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். அங்க வந்து 13 ரன்னுங்கிறப்போ அங்கேயே வந்து ஒரு 17 ரன் ஷாட் டோட்டலா ப்ரெஷர் போட்டுருச்சு. ஸோ அங்க ஒரு 17 ரன்ஸ் நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி கோயிங் ஃபார்வர்ட் எல்லாரும் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா ஒரு பெட்டர் சான்ஸ் பார்த்துருப்பாங்க. ஆனா அங்கேயே வந்து டோட்டல் பேக் ஃபுட்டு. அதே மாதிரி ஹென்ரி கிளாசனுமே வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணாரு, பட் இன்னைக்கு மாட்டல. ஓவரால் பேட்டிங் அதுக்கப்புறம் 5 overs 90 எப்படி ப்ரோ? அதெல்லாம் வந்து இம்பாசிபிள். ஒரு கேரன் போலாட் மாதிரி ஒருத்தர் வந்து வந்தா ஒரு சான்ஸ் பார்க்கலாம், பட் மற்றபடிலாம் வந்து 5 overs 90 ரொம்ப கேரன் போலாடு அப்புறம் அந்த பீக்ல இருந்த ரசல் அந்த மாதிரி யாராவது வந்து அடிச்சாதான் உண்டு, மற்றபடி இது வாய்ப்பே கிடையாது. வந்துட்டு ஓவராலா வந்து டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான், பெருசா சொல்றதுக்கு எல்லாம். இஷான் கிஷானோட மூவ் வந்து அவங்களை கண்டிப்பா பேக் ஃபயர் பண்ணிருக்கு, அதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். டாப் 3ல வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒர்க்கே ஆகல அவங்களுக்கு, அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ வந்துட்டு ஓவராலாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங். அந்த ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க ஜிடி சைடை பொறுத்தவரையும். இவங்களால எப்பெல்லாம் அடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இவங்க பேட்டிங் கொஞ்சம் மோசமாவே இருந்துச்சு. ஜிடியோட பவுலிங்க்கு வந்துருவோம். டோட்டலா வந்துட்டு 1 2 3 4 5 6 7 பவுலர்ஸ், 7 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்க ஒரே டீம் ஜிடி தான் நினைக்கிறேன். திவாட்டியாவாலையும் கையை சுத்த முடியும். திவாட்டியாவே ஆனா அவர் போடுறதுல ரீசெண்டா ஒத்துக்கிறேன், பட் திவாட்டியாவே நீங்க இன்க்ளூட் ஆல்ரவுண்டரா இன்க்ளூட் பண்ணீங்கன்னா மொத்தம் 8 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. மெயின் பவுல் ஜிடி வந்து இன்னைக்கு ரஷீத் கான் மட்டும் தான் வென் ஃபார் ரன்ஸ். ரஷீத் கானை தவிர எல்லாருமே இன்னைக்கு சூப்பரா போட்டாங்க. ரஷீத் கானை போட்டு பிறந்துட்டாங்க, பட் ரஷீத் கானை தவிர எல்லாருமே வந்து எக்கனாமியும் சரி விக்கெட் டேக்கிங்கும் சரி தேவர் வெரி மச் கான்ட்ரிபியூட்டிங் வித் த பால். அதுவும் பிரசித் கிருஷ்ணா வந்து தங்கத்து நீடுங்கிற மாதிரி டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றாரு. விக்கெட்ஸ் மட்டும் இல்ல ப்ரோ, அவர் எக்கானமி பாருங்க, இன்னைக்குலாம் வந்து பிலோ 6 எக்கானமி, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். இஷாந்த் சர்மா வந்து கொஞ்சம் சில இது போனாலும் அவர் தான் அபிஷேக் சர்மாவோட குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவருமே நல்லா போட்டாரு. முகமது சிராஜுமே நல்லா போட்டாரு, 2 குரூஷியல் விக்கெட்ஸ் முகமது சிராஜ். அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரோ யாரெல்லாம் பால தொட்டாங்களோ எல்லாருமே நல்லா தான் போட்டாங்க எக்ஸப்ட் ரஷீத் கான். நீங்க பேச வர டாபிக் வந்து சாய் கிஷோர் நினைக்கிறேன். அது வந்து சாய் கிஷோர் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஷீத் கான போட்டாலே அடிக்கிறாங்க இந்த சீசன் ஃபுல்லா. சரி ஓகே, லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு, பட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல அவர் போட்டு செமையா அடிச்சிட்டாங்கும் பொழுது நீங்க 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருக்காங்க போது ஒரே ஒரு ஓவர் சாய்க்கு வாஷிங்டன் சுந்தர் கொடுத்து அதோட கட் பண்ணிட்டாங்க. சரி சாய் கிஷோருக்காவது போவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் கட் பண்ணிட்டு கடைசியா 4 பால் தூக்கி சாய் கிஷோருக்கு ஏதோ ஆறுதல் பரிசு மாதிரி கொடுக்குறாங்க. இது என்ன மூணே தெரியல. மேட்ச் அப்ஸ் ரொம்ப பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேட்ச் அப்ஸ் எனக்கு தெரியல, அது டு எக்ஸ்டென்ட் ஓகே, பட் ஸ்டில் ரஷீத் கான் எல்லாம் இன்னைக்கு வச்சு வாங்கிட்டாங்க. 3 ஓவர்ல 50 கொடுத்துருக்காரு ப்ரோ. அதுக்கு அந்த ஓவர் சாய் கிஷோரே போட்டு வரல. இல்ல மேட்ச் அப்ஸ் பேசுறப்போ அபிஷேக் சர்மா ஹேஸ் பெட்டர் ட்ராக் ரெக்கார்ட் விசஸ் ரஷீத் கான். ஆனா ஸ்டில் வந்து கில் வந்து ரஷீத் கானுக்கு தான் போனார். அங்க வந்து ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. பட் ஓகே ப்ரோ, ஏன்னா ஒரு தைரியமா ஸ்பின்னர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஐம் ஹாப்பி தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சாய் கிஷோர் கொடுக்காது, டெஃபினட்டா ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் கிடையாது. அதை மேபி நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டாங்க. பட் ஆனா கண்டிப்பா கேம் ப்ராக்ரஸ் படி பாக்குறப்போ எவ்ரி திங் வென்ட் இன் ஜிடி ஃபேவர்ங்கிறப்போ நத்திங் மச் டு கிரிட்டிசைஸ். கேப்டன் கில்லுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். பட் ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அதை டெஃபினட்டா கொஞ்சம் மாத்தி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு தோணுது. பிகாஸ் அவங்க பிளே ஆஃப்ஸ்ல ஆட போற ஆப்போனன்ட்ஸ்லாம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் வந்து கேமை டிஃபைன் பண்ணும். அப்படிங்கிறப்போ எல்லாத்துலயுமே வந்து யூ ஹேவ் டு பி ஆன் பாயிண்ட் அண்ட் ப்ரிசைஸ்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதுவும் இல்லாம சாய் கிஷோர்லாம் மத்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி எல்லாம் கிடையாது ப்ரோ. அவர் நல்ல திங்கிங் உள்ள பவுலரு, கரெக்டா போடுவார். இப்ப குர்னால் பாண்டியா மாதிரி அவராலையும் வந்து ரன்னை வந்து நிறுத்த முடியும், ரன் ஃப்ளோ வந்து நிறுத்த முடியும். மேபி எல்எஸ்டி மேட்ச்ல பூரான் அவரை பயங்கரமா அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலே கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் அதுதான் ஃபாக்ஸ் பிரெயின் உள்ள பவுலர் அவரு. அந்த அளவுக்கு வந்து சும்மா பின் பாயிண்டா போடுவாரு. அந்த இடத்துல எனக்கு ஒரு உடன்பாடே கிடையாது. வின்னிங்கிறதால நம்ம இதுல பெருசா ஆஷா இருக்க முடியலனாலும் அந்த இடத்துல ஒரு ட்ரிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் போட்டாரு, நல்லா போட்டு கொடுத்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அடுத்தவர் வந்து கோட்ஜா விக்கெட் எடுப்பாரு. ஸோ வந்து அந்த ப்ரெஷர்ல வந்து மெயின்டைன் பண்றாங்க. சாய் கிஷோராலையும் டைட்டா போட்டிருந்தாலும் அடுத்த எண்ட்ல அவருக்கு விக்கெட் விழுந்தாலும் இன்னொரு எண்ட்ல விக்கெட் விழுந்திருக்கும். பட் ரஷீத் கானை கொடுத்து தூக்கி வாங்குவாங்கன்னு வாங்கினாங்க. ரஷீத் கான் இஸ் சாம்பியன் பவுலர் எல்லாம் ஒத்துக்கிறோம். பட் அடி வாங்குறாருன்னு தெரிஞ்ச அப்புறமும் நீங்க திருப்பி அவர்கிட்டே போறதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. 100% agreed bro. கண்டிப்பா சாய் கிஷோர் இஸ் definitely very good bowler in terms of thinking capabilities as well as அந்த எபிலிட்டி நல்லா யோசிச்சு போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அங்க வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கணுங்கிறதா என்னோட தாட்டும். அப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா பிளே ஆஃப்ஸ்ல இருந்து அவ்வளவுதான் கண்டென்ஷனே காலி. ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, அதுவுமே இப்போ டோட்டலா ஷட் டவுனு.
அவ்வளவுதான். இனிமேல் வந்து வாய்ப்பே கிடையாது. ரியலி டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அண்ட் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டர்ஸ். ஆரஞ்ச் ஆர்மி வில் டெஃபினெட்லி பி டிசப்பாயிண்டட். பேட் கமின்ஸ் லீடர்ஷிப் போன வருஷம் நல்லா பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாரு. ஸோ அதே இது இந்த வருஷம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பேட் கமின்ஸ் சப்போர்ட்னா ரொம்ப வாஸ் எக்ஸைட்டட். பட் ஆனா நீங்க வேர்ல்ட் கப் வினிங் கேப்டனா இருக்கலாம், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வினிங் கேப்டனா இருக்கலாம். பட் ஒரு 10 டீம் டோர்னமெண்ட்ல இவ்வளவு ஒரு காம்படிட்டிவ் லீக்ல யூ ஹேவ் டு பி வெரி மச் ப்ரிசைஸ் அண்ட் ஸ்ட்ராங் இனஃப் டு பீட் ஆப்பனன்ட்ஸ். எஸ் டெஃபினட்டா வந்து நம்ம பேட் கமின்ஸ் பிடிக்குங்கிறதுனால அவர் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் லைட்டா காட்டுறோம். பட் ஆனா ஓவரால் பாக்குறப்போ குவாலிஃபை ஆகணும்னா டெஃபினெட்லி கேப்டன் ஹேஸ் டு பி பிளேம்ட் as well as அவருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ புவர் சீசன் ஃபார் பேட் கமின்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சீக்கா ஸ்டைல்ல சொல்லணும்னா ரொம்ப அவுத்து விட்டுக்கிட்டாங்க ப்ரோ. அவங்க ரொம்ப அவுத்து விட்டுக்கிட்டாங்க, ரொம்ப வாய் விட்டாங்க. வேற சீசன் ஸ்டார்டிங்ல எங்களோட ஸ்கோர் போர்ட்ல இதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 3 பார்ப்போம் 4 பார்ப்போம்னு வாய விட்டாங்க. அதான் ப்ரோ நான் வந்து ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான், ஒரு சீசன்ல வந்து இந்த அப்ரோச் கண்டிப்பா கிளிக் ஆகும். ஆல் ஓகே ஆல் ஃபைன். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரேசர் மெகர்காலே அடிக்க முடியல. அடுத்த சீசன் வந்து ஒரு டீம்லயும் அனலிஸ்ட் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. அதான் இன்னைக்கு தமிழ் கமெண்ட்ரியில சொன்னாங்க ப்ரிசைஸா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி ஹெட்டோட ஷாட்டுக்கு ஃபீல்டரே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. இப்பெல்லாம் வந்துட்டு அவர் எங்க அடிக்கிறாரோ நேரா ஃபீல்டர் கையில கோடு கிழிச்ச மாதிரி போகுது. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஈவன் ஃபீல்டிங் பொசிஷன் பொறுத்தவரையும் இருக்கும் பொழுது நீங்க அந்த அப்ரோச்சே திருப்பி வந்து கொண்டு வந்து மேட்ச் ஜெயிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் ஃபயர் நிஷான் கிஷனை கொண்டு வந்தாங்க. ஃபயர் இல்ல, அது ஃபிளவர் ஆயிருச்சு. ஸோ இந்த சீசன் ஃபுல்லா புஷ்பானா ஃபயர்ன்னு நினைச்சியா, ஃபிளவர்டா நாங்க எஸ்ஆர்ஹெச் இல்ல ஹெச்ஆர்எஸ்ட்டாங்க. ஸோ அடுத்த சீசனாவது ஹெச்ஆர்எஸ் போய் எஸ்ஆர்ஹெச்சா வருவாங்க அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆப்ஷன்லயே ப்ரோ அவங்கள ஆப்ஷன் வந்து நான் பார்த்தப்போ நல்ல டீம் தான் நம்ம ரேட் பண்ணிருந்தோம். எல்லாருமே நல்லா தான் ரேட் பண்ணிருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து அந்த பேலன்ஸ் நல்லா இல்ல. ஓகே இல்ல நான் நல்லா ரேட் பண்ணிருந்தேன். நிறைய கிரிட்டிக்ஸ் நல்லா ரேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த ராகுல் சார் அண்ட் ஆடம் சாம்பா அந்த டுவோ வந்து நல்லா ஒரு ஸ்பின்னிங் டுவோ வந்து கண்டிப்பா வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா போன வருஷம் வந்து அவங்களோட மெயின் டிராபேக்கே வந்து ஸ்பின்னர்ஸோட ரிலக்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அங்க வந்து இந்த தடவை வந்து வில் பி பெட்டர் டெஃபினட் அப்கிரேட் அப்படிங்கிறதுலாம் வாஸ் ரியலி எக்ஸைட்டிங். டெஃபினட்டா ஆக்ஷன்ல தட் வாஸ் அ குட் சாய்ஸ் தான் ராகுல் சார் அண்ட் ஆடம் சாம்பா. ஆனா ஆடம் சாம்பா இன்ஜுரி ஆயிட்டார். அதே மாதிரி ராகுல் சாருமே வந்து பெருசா கொடுக்கல, அவருக்கு கொடுத்த சான்ஸ்மே வந்து பெருசா யூட்டிலைஸ் பண்ணிக்கலங்கிறப்போ அது வந்து ஒரு டெஃபினட் டிராபேக்கா அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி இஷான் கிஷானை ரொம்ப ஹைலி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. சோ மற்ற பிளேயர்ஸ் பெருசா போக முடியல. சோ அங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறப்போ ஒரு 1 or 2 மேட்சஸ் அடிச்சா கூட கன்சிஸ்டன்டா அவரால் ஆட முடியல. இந்த சீசன் டெஃபினட்டா அது வந்து பே பேக் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஃபைட் வச்சு நெக்ஸ்ட் இயரும் கொண்டு போவாங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்துன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னொரு சீசன் ட்ரை பண்ணலாம். பட் ஆனா சோ சேட் ப்ரோ, பார்க்கவே வந்து கஷ்டமா இருக்கு. மெயின் டேக்அவே ஃபார் எஸ்ஆர்ஹெச் அனிகேத் வர்மா ஐயா, அவர் வந்து கொஞ்சம் நிறைய சில மேட்சஸ் ஆஃப் லேட்டா வந்து அப் அண்ட் டவுன் இருந்தா கூட ஓவரால் பாக்குறப்போ அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அவர் கரெக்டா க்ரூம் பண்ணி ஒரு பெரிய மேட்ச் வின்னரா வர முடியும். சோ அதுக்கு வந்து ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, ஜிடியை பாராட்டி ஒரு 4 வார்த்தை பேசுறீங்க. எப்படி இல்ல கண்டிப்பா மக்களே, ஏன்னா நான் வந்து ஜிடி மேல ரொம்பவே ஹார்ஷா இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஹார்ஷுங்கிறத விட மனசுல இருந்து எனக்கு எப்படியாச்சும் ஜிடியோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிராதா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஜிடியை வந்து கலாய்ச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா வந்து அவங்க மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. டாப் ஆர்டர்லயே நாங்க மேட்சை முடிச்சிருவோம், மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸே பண்ண மாட்டோங்கிற மாதிரி ஒரு பேட்டிங். அதே மாதிரி பேட்டிங் தாண்டி பவுலிங் வந்து ஒரு சம பவுலிங் சீரியஸா. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து பஞ்சாப் மேட்ச் அப்பெல்லாம் வந்து நிறைய ரன்ஸ் பண்ணணும், ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணோம். பிரசித் கிருஷ்ணாவெல்லாம் போட்டு பொழந்தோம், சிராஜா பொழந்தோம், எல்லாரையும் போட்டு பொழந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஸ்வரூபம் எடுத்தாங்க. இப்போ வரைக்குமே வந்து நிறுத்தவே முடியல. இன்னுமே நிறைய பியூட்டிஃபுல் மேட்சஸ் இருக்கு ஜிடிக்கு. மும்பையோட ஒரு மேட்ச் இருக்கு, அந்த மேட்ச் எல்லாம் செமையா இருக்கும். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். எனக்கு ஒரு சின்ன ஆசை இப்பயும் இருக்கு, ஜிடியோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆனோம், ஜிடில ஆசில யாராவது பிளேயர்ஸ் வரக்கூடாது. பட் யா, கிவ் கிரெடிட்ஸ் வேர் இஸ் டியூ. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிடி. அதே மாதிரி ரஹ்மான் ப்ரோவே வந்து ஜிடியை ஸ்டார்டிங்ல இருந்து பேக் பண்ணிருந்தாரு. அந்த விஷயத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஹ்மான் ப்ரோ. ஆமா, ஆவாடே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பிளே ஆஃப்ல அடுத்த மேட்ச் கதவை உடைக்கிறோம். அடுத்த மேட்ச் ஆனா மும்பை ஒரு டஃப்பான ஆப்போனன்ட்ஸ். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. அவங்க விளையாடுறத பார்த்தான் நினைக்கும் போதே பயமா இருக்கு, அந்த மாதிரி விளையாண்டு இருக்காங்க. ஸோ ஆன் தி ஹோல் வந்து கிவ் கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. ஸோ வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பவுலர்ஸ் சரி, பேட்ஸ்மேன் சரி, கோச் ஆஷிஷ் நகராவும் சரி, கேப்டன்சில சுமன் கில்லும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவல் கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸைட்டட் டேஸ் ஆர் அஹெட். எம்ஐ கூட ஒரு மேட்ச் இருக்கு, டிசி கூடயும் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, டிசி ஜிடி மேட்ச்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடி குரூஷியலா இருக்கும், டிசி பயங்கர குரூஷியலா இருக்கும். மோர் தென் குரூஷியல்ங்கிறது பிளே ஆஃப்ஸ், அதாவது குவாலிஃபயர் ஒன்னு ஆடுவாங்களா எலிமினேட்டர் ஆடுவாங்கிறதே அதான் டிசைட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, சோ அந்த அளவுக்கு குரூஷியல் மேட்ச் சார் அகேடு. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் வந்துட்டு இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ஜிடியோட கம்ப்ளீட் ஃபீல்டிங் யூனிட்டுக்கு தரேன், எஸ்பெஷலி சிராஜ். ஸோ வந்துட்டு அதை பத்தி நம்ம வந்து வீடியோல பேசல, பட் வந்து இந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச்ல பேசுறோம். பிகாஸ் வந்துட்டு ஓவராலாவே சூப்பரான ஃபீல்டிங் பண்ணாங்க. அந்த ரஷீத் கானோட கேட்சா இருக்கட்டும், சுத்தி முத்தி பார்த்தா 11 பேருமே சிராஜா தான் இருக்காங்க. எந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு பறக்குறாரு. அந்த எனக்கெல்லாம் மனசே வலிக்குது. எங்க கூட இருந்தப்பெல்லாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலையப்பா தம்பி, அங்க போய் இப்படி துள்ளி குதிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபீல்டிங்கு, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து நான் இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து எப்பெல்லாம் எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம கிரவுண்டை கிளியர் பண்ணிட்டோம், ஒரு 4 அடிச்சிட்டோம், ஒரு 6 அடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பந்த பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாங்கல்ல, அந்த ஜிடியோட ஃபீல்டர்ஸ்க்கு வந்து நான் இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், எஸ்பெஷலி ஸ்பெஷல் மென்ஷன் சிராஜ் கொடுத்துறோம். அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க. நான் 100% இஷான் கிஷானுக்கும் முகமது ஷமிக்கும் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டார்கெட் சேஸ் பண்றப்போ இஷான் கிஷான் ஆடினாக்கெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாது. அதே மாதிரி முகமது ஷமி எடுத்தோடனே ஒரு பேக் ஃபுட்டுக்கு தள்ளிட்டாரு பவுலிங்க. ஸோ ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் போத் இஷான் கிஷான் முகமது ஷமி. ஓவரால் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கே கொடுத்துடலாம் அந்த மிடில் ஆர்டர். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் அது யாருமே பெருசா கிளிக் ஆகல. அதே மாதிரி பவுலிங்குமே ஓவரால் கொடுத்துடலாம். ஸோ ஓவரால் எஸ்ஆர்ஹெச், எஸ்பெஷலி இஷான் கிஷான் முகமது ஷமி. வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அகைன் வந்து ஜிடியோட டாப் ஆர்டர் கொடுக்குறேன். ஒரு மேட்சும் எல்லாருமே அவங்க வீழ்வாங்கன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. பட் வந்து அவங்க வீழ்ற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு கிளினிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு அதுவும் போன மேட்ச் அந்த மாதிரி ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க மைண்ட் செட்ல இருந்து அந்த மேட்ச் டோட்டலா மறந்துட்டு இந்த மேட்சுக்கு வந்து அந்த பேட்டிங்லேயே தெரிஞ்சது நாங்க அந்த மாதிரி டீம் இல்லைன்னு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா அடிச்சாங்க. அதுக்கே நான் வின்வேல் தயோ ஃபார் ஜிடியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கில், சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர் கொடுத்துறேன். சோ யா வித் தட் நோட் நான் வந்து ஆடிங் ஆன், நான் ஒரு சாஃப்ட் கார்னர்ல நான் ஜெயதேவ் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீம் ஃபுல்லாவே வந்து அடி பொழக்கிறப்போ பாவம் மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அதனால ஹாப்பி ஃபார் ஹிம். நல்ல பவுலரா வந்து இனிமேல் கொஞ்சம் அமையணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு வந்துருவோம். நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ஸ்மித்தியன் அண்ட் வேல்பிரஜன் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் பேக் பண்ணிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து 29 பாயிண்ட்ஸ் ஸ்மித்தியன், 24 பாயிண்ட்ஸ் வேல்பிரஜன், ரஹ்மான் டிவிலியர்ஸ் 28+1 29. வணக்கம். நானும் நீங்களும் 29, நானும் 29. வந்தாச்சு, மேட்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலி என்னன்னா ப்ரோ, கொஞ்சம் கூட வர வச்சு நம்ம விளையாண்டாதான் நல்லா இருக்கும். நான் எங்கேயோ இருந்தேன், ஏதோ ஒரு மூலையில கடைசியில வேலை என்ன கலாச்சிட்டு இருந்த நிலைமையில இருந்த. இப்ப வேலை தாண்டி 5 பாயிண்ட் வாங்கி நான் வந்து மேல வந்திருக்கேன். ஸோ எஸ், கோயிங் ஃபர்தர் வந்து மத்த மேட்ச்லயும் ஜெயிக்கிறோம், இன்னும் பறந்தே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ வந்துட்டு நம்ம நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்துருவோம். நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே. இல்ல அதான் சென்னை ஃபேன்ஸ் என்னதான் வந்து நிறைய நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் திட்டிருந்தாலும், அப்பப்போ கொஞ்சம் வன்மத்தை கக்கியிருந்தாலும், எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ரொம்ப இறக்கம் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு. அதனால வந்து உங்க குடும்பத்துல என்ன ஒருத்தரா சேர்த்துக்கோங்க நாளைக்கு மேட்சுக்கு. கண்டிப்பா இனிமேல் வன்மம்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். நாளைக்கு எப்படியா ஜெயிச்சு எங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. ஜெயிச்சு கொடுத்துருங்கல்ல, கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க நாளைக்கு. சின்னசாமியில நாளைக்கு ஒரு சம்பவம் பண்றீங்க. ஃபுல் சப்போர்ட் 100/100 நாளைக்கு உங்களுக்கு நான் தரேன். ப்ளீஸ் என்ன கை விட்டுறாதீங்க. ஓகே, சென்னை நாளைக்கு ஜெயிக்குது ப்ரோ. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ரெயின் ஃபோர்காஸ்ட் வேற இருக்கு. இன்னைக்கும் மழை பெஞ்சது, நாளைக்கும் மேபி. ஆனா நீங்க ஃபுல்லா பெய்யல, பட் ஸ்டில் கொஞ்ச நேரம் பெஞ்சு நின்றுச்சு. நாளைக்கும் ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்கலாம். நாளைக்கு டாஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும் சொல்ற மாதிரி. அகைன் நான் வந்து ஆர்சிபி தான் பேக் பண்ணுவேன். என்ன நடந்தாலும், பூமியே திரும்பினாலும், என்ன நடந்தாலும், வானமே கீழே வந்தாலும், ஐ வில் பேக் ஆர்சிபி. நாளைக்கு வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. அகைன் பாயிண்ட் ஸ்டேப்ல டாப்புக்கு போறாங்க. ஸோ யா, வித் தட் நோட் வந்து we come to the conclusion of today's video. சிஎஸ்கே தானே சொல்லிருங்க. அவரு சிஎஸ்கே தான், அது நீங்க சொல்லி அவனு கேட்டே ஆகணுமா? அவர் கண்டிப்பா சிஎஸ்கே தான். எஸ்ஆர்ஹெச் அறிவிச்சிடலாமா ப்ரோ எலிமினேட்டட்னு? அவ்வளவுதான், கும்பிடு போட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக்குறேன், ரொம்ப நன்றி. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. With that note we come to the conclusion for today's video. ஸோ வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல வந்து கண்டிப்பா சந்திப்போம். நாளையோட மேட்ச் ரிவ்யூ வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ, பை பை ஃப்ரம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், ஸ்மித்தியன் அண்ட் நாளைக்கு வேல்பிரஜன் வருவார். பை. மக்களே, நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டையும் கூப்பிட்டு வரோம். ஓகே, நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. சூப்பர் சம்பவம் இருக்கு நாளைக்கு.